தாவேக அரசாங்கம் ஒரு ஆட்டம் ஆடுதாமே. முதல்வரை நீங்கள் கையை காலை உடைப்பான்றது எந்த வகையில் நியாயம்? இது வெறுப்பை தூண்டுறீங்கல்ல, வன்முறையை தூண்டுறீங்கல்ல. இந்த ஆளும் கட்சி எம்எல்ஏவாக இருந்தால் இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுவே எதிர்கட்சி அப்படின்னா இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது. மு.க. ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சரியா இருக்குல்ல. சட்டப்படி ஆட்சியா சாத்தான் ஆட்சியான்னு சாத்தான் வேதம் ஓதக்கூடாது. நீங்கள் சவுக்கு சங்கரை என்ன ட்ரீட் பண்ணீங்க? குண்டாஸில் போட்டீங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர், எந்த சீஃப் மினிஸ்டரும் வந்ததில்லை இது வரைக்கும். ஒரு எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலுக்கு அந்த சம்மந்தப்பட்ட துறை அமைச்சருக்கே 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் சொல்லியிருக்காரு. நான் மற்றதெல்லாம் கேட்டார், பார்த்தாரு. அவர் பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா? இப்படி நின்றுட்டு கேட்டார். அமைச்சர்கிட்ட பேசுகிறவன் தான் இப்படி பேசுவான். ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பேசுகிறாங்க, இவர் இப்படி உட்காந்துட்டு இப்படி கேட்டுட்டு இருக்காரு. கேட்டது இல்லைங்க, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது, டாய்லெட்டெல்லாம் திறந்து பார்த்தாருங்க. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக அரசாங்கம் ஒரு ஆட்டம் ஆடுதாமே அப்படின்னு சொல்லி கீதா ஜீவன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது எம்எல்ஏக்கெல்லாம் மாறி மாறி கைது பண்ணுது இந்த அரசாங்கம். ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் திமுக தரப்பினுடைய கேள்வி. ஒரு ஆட்டம் ஆடுறீங்களாமே அப்படிங்கிறாரு. திமுகவில் 59 பேர், அதாவது இன்க்ளூடிங் மதிமுக 2 பேரை சேர்த்து 59 பேரில் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற 2 பேர் தானே அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஒன்று அனிதா ராதாகிருஷ்ணன், திருச்செந்தூர் எம்எல்ஏ, இன்னொன்று இப்போ விளாத்திக்குளம் மார்க்கண்டேயன். இப்போ அந்த அம்மா தான் தூத்துக்குடிக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்தாங்க முந்தைய அமைச்சரவையில், இல்லையா? தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்லாம் இருந்திருக்காங்க அவங்க அப்பாலாம். அதேமாதிரி மேயர் கூட இன்றைக்கி அவங்க தம்பியோ அண்ணனோ தான் நினைக்கிறேன். திமுக குடும்ப கட்சி இல்லையா, எல்லாம் அவங்க தான் இருப்பாங்க, பெரியசாமி பையன் பொண்ணுன்னு. நான் என்ன கேட்குறேன்னா, 59 பேரை கைது பண்ணாத போலீஸ் இந்த 2 பேரை மட்டும் கைது பண்ணுறாங்கன்னா இதுக்கு பேர் ஆட்டமா? இந்த 2 பேர் தப்பு பண்ணுறாங்க. பொதுவெளியில் தரம் தாழ்ந்து ஒரு முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனம்னு சொல்ல முடியாது, அவதூறு பண்ணுறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க. இப்போ எதிர்கட்சி எம்எல்ஏனா அவருக்கு இந்த ஆட்சியை விமர்சனம் செய்யவும் எதிர்க்கவும் மக்களிடையே அம்பலப்படுத்தவும் அதன் தவறுகளை முழு உரிமை இருக்குங்க. அதை யாராவது தடை பண்ணுறாங்களா? யாரும் அதை தடை பண்ண மாட்டாங்க. தடை பண்ணாலும் அதை ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க பொது வெளியில் ஒருமையில் பேசுறது, அவன் இவன்றது, இந்த ஆட்சி கவுத்துருவேன்றது, அதே போல் எலும்பை உடைப்பான்றது ரொம்ப மோசமாக. அதுவும் ஒரு எம்எல்ஏ என்ன பேசுகிறாருன்னா அந்த மீட்டிங்கில், மானங்கெட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய்ன்றாரு. மானங்கெட்ட தமிழ்நாடுன்றாரு. அதுக்கு யார் அவருக்கு உரிமை கொடுத்தது? தமிழ்நாடே மானங்கெட்டு போய் மதிப்பு இழந்து கிடக்குதா? நீங்கள் முதலமைச்சர் விஜய் மேலேயும் தாவேகா மேலே இருக்கிற கோபத்தை, ஆத்திரத்தை, வெறுப்பை என்டையர் தமிழ்நாடு மேலேயே காட்ட ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா முட்டாள் முதலமைச்சர்னு பேசியிருக்காரு. இன்னும் இதே மாதிரி தரக்குறைவாக பேசியிருக்காரு அப்படிங்கிற வாதத்தை திமுகவினர் வைக்கிறாங்க. ஒரு பேச்சை எதிர்கொள்வதற்கு இன்னொரு பேச்சு நீங்கள் பேசிட்டு போயிடலாம், இன்னொரு பொதுக்கூட்டங்களில் நீங்கள் அதே மாதிரி கவுண்டர் கொடுத்துட்டு போயிடலாம். இதுக்கு கைது நடவடிக்கை வரைக்கும் தேவைப்படுமா? ஏன் அப்படி என்ன அவசரம்? இதுக்கெல்லாம் யாராவது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா? அதாவதுங்க, ஆதவ அர்ஜுனா முட்டாள் முதலமைச்சர்னு மு.க. ஸ்டாலினை பேசுறது தப்பு. அதை யாரும் அப்ரூவ் பண்ணல. அதே போல் முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் பப்ளிக் பொதுவெளியில் வாயில் வந்துடும் டேஷ் டேஷ் அப்படின்லாம் பேசுறதெல்லாம் சரியில்லை. அவர் வகிக்கும் பதவிக்கு மாண்பல்ல. ஆனால் அதனால் நாங்கள் பேசுகிறோம் அதுவும் சரி இதுவும் சரின்னா ஒரு முதல்வரை நீங்கள் கையை காலை உடைப்பான்றது எந்த வகையில் நியாயம்? அது வெறுப்பை தூண்டுறீங்கல்ல, வன்முறையை தூண்டுறீங்கல்ல. நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். அவர் சட்டமன்றத்தில் பேசினது, பதில் கொடுத்தது, இல்லை அவர் ஆட்சியில் இந்த 60 நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸு, மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க. தனிப்பட்ட முறையில் அவன்றாரு. ஒரு நாகரிகம் இருக்குனால எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, ஒரு மூத்த அரசியல்வாதி ஸ்டாலின், அனுபவம் வாய்ந்தவர், திமுக தலைவர், அவர் வெளியிட்டிருக்கிற அந்த ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் அவருடைய அறிக்கையில் பார்த்த சட்டப்படி ஆட்சியா சாத்தான் ஆட்சியான்லாம் சொல்கிறாரு. அதில் ஒரு வரி கூட தேடி பார்த்தேன்,
கட்சி எம்எல்ஏக்கள் இப்படி பேசுறது தப்பு. ஒரு மாநிலத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை பொதுவெளியில் இப்படி அவமானப்படுத்தக்கூடாது, அவதூறாக பேசக்கூடாது. எங்கேயுமே ஒரு வார்த்தை இல்லைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி பேசினவங்களுக்கு ஆதரவாக உடனே வரீங்க நீங்கள். இப்போ ஒரு சுய ஒழுக்கம் வேணும்ல, கட்டுப்பாடு அதே வேணும்ல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு? மைதானத்தில் மாத்திரை அரைத்த அமைச்சர் மீதும் சொந்த கட்சி பெண் உறுப்பினர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கோ நடவடிக்கை எடுக்காத வக்கற்ற தாவேக அரசு, இதுக்கெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் என்ன சொல்ல போகுது அதெல்லாம் அப்படின்னு கரெக்டுங்க. வந்து சொல்றாரு. நான் அதெல்லாம் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அரசு தான் பதில் இல்ல, சொல்லணும். இதுவே காவல்துறை அமைச்சரா இருந்தா, ஒரு எம்எல்ஏவா இருந்தா, ஆளும் கட்சி எம்எல்ஏவா இருந்தா இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுவே எதிர்க்கட்சி அப்படின்னா இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது. மு.க. ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சரியா இருக்குல்ல? இல்லைங்க, நான் அதுக்குள்ளவே போல. அவர் இஸ் வெல் வித்தின் இஸ் கிரிட்டிசிசம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கட்சியில் இப்படி பேசுகிறாங்களே தொடர்ந்து, அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்தில், இது 2வது எம்எல்ஏ தொடர்ந்து பொதுவெளியில் இப்படி ஒரு முதலமைச்சர் என்றும் பாராமல் இப்படி ஒருமையில் விழிப்பது, ரொம்ப அவதூறாக பேசுறது, அப்புறம் வன்முறையை தூண்டுற மாதிரி கையை காலை உடைப்பேன், வாடா போடா அவன் இவன் பேசுறதெல்லாம் அது கண்டிக்கணும். இல்லை, அது இது சரியான முறை இல்லதான். அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளதான். இல்ல, அதே அவர் நேரத்துல சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. இல்ல அது வந்து ஏங்க, இதெல்லாம் சொல்றவரு பவுடர் நசுக்கணும்னு அதெல்லாம் சொல்றது, இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா நமது உறுப்பினர்கள், நமது தோழர்கள், அண்ணாவின் வழி வந்தவர்கள், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, மாண்புகளை காப்பாற்றணும். தயவுசெய்து இப்படிலாம் பேசாதீங்க. இதனால் நமது கட்சிக்கு மக்களிடையே நற்பெயர் வராது, பெயர் கெட்டுப்போக வாய்ப்பு இருக்குது. ஒரு வார்த்தை அதில் சொல்லியிருந்தாருன்னா நான் அந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்டை ஓகே ரைட். அவர் வந்து அவங்க ஆட்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாருப்பாங்க. சரி, மு.க. ஸ்டாலின் அதை பண்ணலை. ஆனால் காவல்துறை மூலமாக இவங்க வந்து கைது நடவடிக்கை போகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து கொஞ்சம் அதீதமாக இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்குது. எப்படி திமுக ஆட்சியில் ட்விட்டு போட்டதுக்கெல்லாம் கைது பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க அப்படிங்கிற வாதத்தையும் எடுத்து வைக்கிறாங்கல்ல. கைது பண்ணுறது, நீதிமன்ற காவலில் வைக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கடந்த இப்போ பேசுகிறார் இல்லை, இவர் பேசுகிறதால தான் நான் பேசுகிறேன். சட்டப்படி ஆட்சியா சாத்தான் ஆட்சியான்னு சாத்தான் வேதம் ஓதக்கூடாது. சாத்தான் வந்து வேதம் ஓதக்கூடாது. நீங்கள் சவுக்கு சங்கரை என்ன ட்ரீட் பண்ணீங்க? குண்டாஸில் போட்டீங்க. அவர் என்னங்க டெக்காய்ட் பண்ணாரா, ரேப் பண்ணாரா, என்ன பண்ணார்? இந்த ஆட்சியின் அலங்கோலத்தை ஒரு அரசியல் விமர்சகரா இல்லை ஊடகவியலாளராக அம்பலப்படுத்தினார். உங்களுக்கு அது கஷ்டமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அரசியலில் இதெல்லாம் நீங்கள் எது கொண்டு தானே ஆகணும். உங்களுக்கு சவுக்கு சங்கர் விவகாரத்தை சொல்றீங்க. அவர் தொடர்ந்து வந்து திமுக அரசாங்கத்தை பல்வேறு இடங்கள்ல இருந்து விமர்சனம் பண்ணாரு. விஜய் கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, இங்கே பாருங்க, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் ஒரு பத்திரிகையாளர். அவரை என்ன பண்ணீங்க நீங்கள்? வாராகி பத்திரிகையாளர், அவரை என்ன பண்ணீங்க? ஸோ இல்ல சார், அது வந்து பொதுவெளியில இருக்கு சார். நான் என்ன கேக்குறேன், விஜய் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய தேவை வந்துச்சு. சாத்தான் ஆட்சியா சட்டப்படி ஆட்சியான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை. ஏன்னா யூ ஹவ் டன் ஆல் நான்சென்ஸ். பத்திரிகையாளர்களையும் ஊடகவியலாளர்களையும் இப்படி கொடுமைப்படுத்தியிருக்கீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் விஜயன் கேஸ் இப்போ பேசுனீங்க, விஜயன்கிட்டேருந்து மொபைலில் பிடுங்கின்னு போயிட்டாங்க. ஏங்க, காவல்துறை விசாரணைக்காக உங்கள் மொபைலை கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுத்து தாங்க ஆகணும். ஒப்படைச்சாருன்னு தான் சொல்லணும். பறிச்சிட்டு போயிட்டாங்க. விசாரிச்சு 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்து கூப்பிட்டு வச்சு ஏன் வந்து கேட்குறாங்க? அப்படி என்ன வந்து அவ்வளோ அவசரம்? அவர் என்ன தப்பிச்சா போயிட போறாரு அப்படிங்கிற வாதங்கள்லாம் கூட வந்துச்சு. பத்திரிகையாளர் என்பவர் எல்லாத்துக்கூடையும் பேசி தருவாங்க. திமுக காரங்கள்ட்ட பேசுவாங்க, அதிமுக காரங்கள்ட்ட பேசுவாங்க, தாவேக காரங்கள்ட்ட பேசுவாங்க, மினிஸ்டர்கிட்ட பேசுவாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க, விமர்சகர்கிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் தானே, அதாவது ரொட்டீன் தானே. இது வந்து காவல்துறை ஏன் இதை உடனே வர சொன்னாங்க, போனாங்க, அதெல்லாம் அவங்க பதில் சொல்லுவாங்க. நான் ஒரு அரசியல் விமர்சகரை நான் என்ன பார்க்குறேன்னா, பத்திரிகையாளர்னா அவர் வந்து சட்டத்துக்கு வெளியவா? அவருக்கு சட்டம் வந்து பொருந்தாதா? ஒரு வழக்கில் ஒரு குற்றவாளி ஒரு வாக்குமூலம் கொடுக்குறான், அதை வெரிஃபை பண்ணோன்றது பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் விசாரிப்பாங்கல்ல. விசாரிக்க கூடாதுன்னு சொல்லல, விசாரிக்கிறது தப்பு அல்லது வந்து ஏன் வந்து நைட்டு கூப்பிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்வியே கேட்கல. ஆனா விசாரிச்சு முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போறாரு, திரும்ப கூப்பிடுறாங்க, திரும்ப வந்து காக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் கூட பண்ணது கிடையாது. ஆனா இந்த அரசாங்கம் பண்ணுது. திமுக அரசாங்கம் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்னு சொல்லி அதை ட்ரேஸ் பண்ணி பத்திரிகையாளர்கள் 10 பேருடைய மொபைல் ஃபோனை பறிமுதல் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரு காவல்துறைக்கு ஒரு வழக்கில் புலனாய்வு செய்யும்போது
சில விஷயங்கள் தேவைன்னா அதை வாங்கி பார்க்கறதுலையோ உங்களை பல முறை விசாரணை கூப்பிட்றதுலையோ தப்பு இல்லை. உங்களை அடித்தாங்களா? அலைக்கழிப்புன்றது எப்படிங்க? நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்லலாம் போய் பாருங்கள். அப்பாவிகள் எவ்வளோ அலைக்கழிக்கப்படுகிறார்கள், வருஷ கணக்கில் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். என்னவோ பத்திரிகையாளர்னா கொம்பு முளைச்சா மாதிரியும் நான் அபோவ் லா எல்லாத்துக்கு மேலே அப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு இந்த குற்ற சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச ஏங்க அதை நீங்கள் பத்திரிகையில் உங்கள் ஊடகத்தில் வெளியே போடல? எல்லாம் பேசிட்டு தானே இருந்தாங்க, எல்லா தொலைக்காட்சியிலும் விவாதம் பண்ணப்பட்டது, எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். அப்படி இருந்தா நான் அதுக்குள்ளே போக விரும்பல. இல்லை, அவர் எனக்கு நல்லா தெரியும், அதுதான் சொல்லுவாங்க. நானும் நெறியாளராக அவர் என்ன பல முறை பேட்டி எடுத்திருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, அவரை வந்து யாரும் குற்றவாளின்னு சொல்ல, போலீஸ் கூட இன்னும் அவர் அக்யூஸ்டுலாம் சொல்ல. அவருடைய ஃபோன் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் இருக்கிற தகவல்களை வச்சு தான் இவரை விட்னஸாக போட போகிறாங்களா, இவரை அக்யூஸ்டாக போட போகிறாங்களான்னு போலீஸ் முடிவு பண்ணோம். லீகல் ஒப்பீனியன்லாம். அவர் வந்து ஒரு நாடறிஞ்ச ஒரு ஊடகவியலாளர். நீங்கள் இந்த 2 வாட்டி கூப்பிட்டாங்க, அதை ஒன்றா சொல்லுங்கள். இல்லை, இதுதான் இந்த அரசாங்கத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கு. இல்லை, ஒரு பக்கம் எம்எல்ஏக்களை வந்து நடத்தக்கூடிய விதம், அதாவது எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் நடத்தக்கூடிய விதம், இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர்கள் நடத்தக்கூடிய விதம், நடத்துகிற விதம், எம்எல்ஏக்களை நடத்துகிற விதம். ஓகே, எம்எல்ஏக்கள் பொதுவெளியில் மேடையில் போட்டு பேசுகிறாங்களே ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், அதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? சும்மா இருந்த 57 எம்எல்ஏ மேலே ஏன் திமுக எம்எல்ஏ மேலே டெய்லி தான் அறிக்கை விட்டுட்ருக்காங்க? ஆர்எஸ் பாரதி பேசாத பேச்சா, ஆராசா பேசாத ஆபாச பேச்சா, அவதூறு பேச்சா, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஸோ கருத்து சுதந்திரம் என்பது வேறு, விமர்சனம் என்பது வேறு. அவதூறாக ஆபாசமாக வன்முறையை தூண்டும் நோக்கத்தில் பேசுவது என்பது வேறு. மிஸ்ஸாவே நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம், இதெல்லாம் வந்து ஏமாத்திரம் எங்களுக்கு அப்படின்லாம் வந்து பேசப்படுது திமுக முன்னாள் அமைச்சர்களால். அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வேறு ட்வீட் போட்டிருந்தாரு, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எத்தனை கைது தான் பண்ணுவீங்க, நாங்கள் பார்த்துட்றோம் வாங்க அப்படின்ட்டு இருக்காரு. இந்த ஆர்எஸ் பாரதி ஒரு வாட்டி எம்ஜிஆரையே பார்த்தவங்க நாங்கள் அப்படின்னு சொன்னார். நான் தான் சொன்னேன், எம்ஜிஆர் நீங்கள் எங்கேயா பார்த்தீங்க? அவர் இல்லை உங்களை உட்கார வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தார். 13 வருஷம் அவர் சாகிற வரைக்கும் நீங்கள் உள்ளவே வர முடியலையா? அதனால் இந்த பேச்சு இருக்குது பாருங்கள், நாங்கள் அதை பார்த்தவங்க இதை பார்த்தவங்கன்னு. இதெல்லாம் வெறும் வாய்ச்சவடாளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பொது வெளியில் அரசியலில் ஒரு நாகரிகம் வரணும், ஒரு கலாச்சாரம் வரணும். அது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஒரு வரம்பு மீறாமல் உங்கள் விமர்சனத்தை வச்சுக்கணும். முகம் சுளிக்கிற அளவுக்கு கிரிமினல் வழக்கில் உங்களை வந்து புக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பேசாதீங்கன்ற. நான் இப்போ கரூர் சம்பவத்தை பற்றி பேசும்போது என்னை எவ்வளோ பேர் அப்போ சொன்னாங்க, சார் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணேன். ஏன் அப்படி சொன்னாங்க? நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, புரியுதுங்களா? ஸோ காவல்துறை அதனுடைய விசாரணைக்கோ அதனுடைய வழக்குக்கோ தேவைப்பட்டால் யாரை வேண்டுமானாலும் கூப்பிடலாம், யார் மொபைல் ஃபோனை ஒன்றா வாங்கி பார்க்கலாம், டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம். இதெல்லாம் வந்து சட்டத்தின்படி ஆட்சி நடக்குது. இல்லை, முழு அதிகாரங்கள் ஆட்சி இல்லை. முழு அதிகாரம் விஜய் கிட்ட இருக்கிறனால, காவல்துறையுடைய முழு அதிகாரம் அவர்கிட்ட இருக்கிறனால அவரும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பேசப்படுது. திமுக ஆட்சியில் எப்படி நடந்து கொண்டதோ அதே மாதிரி தாவேக ஆட்சியிலையும் அரசு அதிகாரங்களும் அதே மாதிரி காவல்துறையும் வச்சு எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிற பார்வையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அதாவதுங்க, விஜயை பொறுத்தவரை நான் புரிஞ்சுக்கின வகையில் அவரை பொறுத்தவரையில் நோ கான்ஃபரன்டேஷன் ஆட்டிடியூடு தான். யாரோடும் எதற்காகவும் மோதல் போக்கை கடைப்பிடிக்கக்கூடிய ஆள் இல்லை. நான் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து கடைசி நாள் பேசினார் இல்லையா, அப்போ அவர் வந்து வாயில் கருணாநிதின்னு வந்துடுச்சு. கருணாநிதின்னு வந்தவொன்னா அவரே சாரி இப்படி கையெடுத்து கும்பிட்டு நம்ம எல்லாம் நேரலையில் பார்த்தோம், சாரி கலைஞர் கருணாநிதினார். ஒரு பண்பாடோடு அவர் நடந்துக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து அவரை முன்னாள் நடிகர் விஜய்ன்றாங்க. முன்னாள் நடிகர் விஜயா? முதல்வர் இந்நாள் முதல்வருங்க. உங்களுக்கு பிடிக்காம போனால் அவர் முதல்வர் இல்லாத ஆகிடுவாரன்னா? நீங்கள் எப்போவுமே கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். விஜயை பொறுத்தவரை இல்லைங்க, அதிரடியாகவோ அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணியோ எதையும் செய்ய மாட்டார்னு நான் நம்புகிறேன். சில தவறுகள் நடந்திருக்கலாம், அந்த கீழே இருக்கிற அதிகாரிகள், காவல்துறை அவன் பழிவாங்க காத்துட்ருப்பான்ல. உங்கள் ஆட்சியில் அவனை டம்மி போஸ்ட்டில் போட்டிருப்பீங்க, அவன் வந்து குடவுனில் இருந்திருப்பான், இவர் ஆட்சியில் அவன் வெளியே வந்திருப்பான். ஸோ அந்த பழி வாங்குதல் ஏதாவது இருக்கலாமே ஒழிய பர்சனலாக நீங்கள் சொன்னதால் விஜய் தான் போலீஸ் அமைச்சர் இப்போ
ஹோம் அஃபேர்ஸ் அவர் தான் வச்சுருக்காருன்னா அவர் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி சைக்காலஜி அவர்கிட்ட கிடையாது. எதிரியை கூட பண்போடு நடத்தக்கூடிய ஆள் தான். அதனால் அவருக்கு தெரிஞ்சு நடக்குது, சம் எக்ஸசஸ் எங்கேயாவது நடக்குதுன்னா நடக்காதுன்னு சொல்ல. காவல்துறை இஸ் ஏ ப்ரூட் ஃபோர்ஸு. அதுக்கு இரக்கம் மனிதாபிமானம் தெரியாது. ஸோ அதனால் தவறுகள் நடந்திருந்தால் அதை நிச்சயமாக அவர் மாற்றி எடுப்பார். பட் திமுகவினர்கள் பேசுறது சமூக வலைதளங்களில் இப்போ இது எழுதுறதெல்லாம் ரொம்ப உச்சகட்டத்துக்கு போகிறாங்க. ரீல்ஸ் ஆட்சி நடக்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டே இருக்கு. ராஜ்மோகன் நேத்தோ முந்தானேத்தோ கீழடி போனாரு, அங்க ஆய்வெல்லாம் பண்ணாரு. அங்க சமணர் இடத்துக்கு போய் பயங்கரமா பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது கூட ஒரு ரீல்ஸுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ஸ்டால போட்டோ போடணும், இன்ஸ்டால வீடியோ போடணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்வையெல்லாம் கூட எடுத்து அதிமுக தரப்புல இருந்து வைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இது போல் போய் ஒரு ஃபீல்டில் படுத்து குனிஞ்சி எழுந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணுறது நான் பார்த்ததில்லை அமைச்சர்கள். ஸோ இவர் புதுமையாக பண்ணியிருக்காரு. அதையே ரீல்ஸ் எடுத்து போட்டால் என்ன தப்பு? அது ஒன்றும் தவறான விஷயம் இல்லையா? சமணர்களுடைய அமைச்சர் ஆய்வு பண்றதா போகலாம், விசிட் பண்ணலாம், பார்க்கலாம். அங்க படுத்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வாதத்தை அதிமுகவினர் வைக்கிறாங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நினைக்கிறேன் அவரு எஸ்பியை சந்திச்சுட்டு பேட்டி கொடுக்குறாரு. அவர் படுத்தாரா உட்கார்ந்தாரா இதெல்லாம் கேள்வி இல்லை. அந்த பாறை இப்படி இருக்குது, அதுக்கு படுத்தாதான் அதை படிக்க முடியும், உட்காந்தா படிக்க முடியாது. ஸோ அவர் கன்வீனியன்ஸுக்கு அவர் அதை பார்த்துருக்காரு. அது ஒன்றும் பெரிய சாதனைன்னு அவரு சொல்லிக்கலையே. இல்லை வீடியோலாம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. எங்க வீடியோ இதுவரைக்கும் எந்த அமைச்சரும் இப்படி பண்ணதே கிடையாது, இவர் பண்ணுறாரு அப்படின்னு. அது அவருடைய ஆதரவாளர்கள் யாராவது அதை புகழலாம். அதனால் அதெல்லாம் நம்ம ராஜ்மோகனை பொறுத்தவரையில் அவர் சரியான முறையில் தான் அந்த அமைச்சர் பதவியை அவர் செயல்படுத்திட்டு வர்றாரு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் ரமேஷ் அந்த அமைச்சர் குறித்து தொடர்ந்து சர்ச்சை எழுந்துகிட்டே இருக்குது. அந்த பழனி விவகாரம், கரூர் விவகாரம், ஏதோ பிளான் பண்ணி இவங்க ஏதோ நிலத்தை ஆட்டையை போட பார்க்குறாங்க. அதுவும் இவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் ஏதோ பண்ண பார்க்குறாங்க. முதல்ல ரமேஷ் பேசிக்கலி வெரி புவர் ஃபேமிலி. அமைச்சராக ஆன பிறகு கூட அவங்க அம்மா இவர் கேட்டுக்கொண்டாலும் இந்த சமையல் வேலைக்கு போகிறத நிறுத்த மாட்டாங்க. அடிக்கடி வெரி புவர் ஃபேமிலி. அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வெரி புவர் பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க. அவர் ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவர் என்பதால் திமுகவினர் அவரை கடுமையாக சாடிட்டு இருக்காங்க. அவர் அறநிலையத்துறைக்கு வந்ததை அவங்களுக்கு விரும்பலை. இதெல்லாம் தப்புங்க. அதாவது நல்ல இளைஞர், நல்ல துடிப்பாக போய் வேலை செய்கிறாரு, நிறைய மாற்றங்கள் கொண்டு வர்றாரு. அவர் கேஸ்ட வச்சு சொல்ற மாதிரி தெரியல. அது சில பேர் பண்றாங்க. அது ஒரு ஆனா நிலம் விவகாரத்துல எங்க கேஸ்ட் வந்துச்சு? இல்ல நிலம் விவகாரத்துல அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நிலம் விவகாரம் ஒரு கோர்ட்டே ஏமாத்தி இருக்காங்க. ஒரு தனியார் அறக்கட்டளை நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு கோர்ட்டையே நம்ப வச்சு கோர்ட் அதை வெரிஃபை பண்ணி பண்ணுங்கன்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. யாருக்கு? சப் ரிஜிஸ்ட்ராருக்கு. அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு இவங்க போகிறாங்க. அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் இதில் இருக்கிற வில்லங்கம் பல வருஷமாக தெரிஞ்சதால் நான் பண்ண மாட்டேன், நான் லீவ் போட்டு போகிறேன்னு சொல்கிறான், ஓடிடுறான். ஆனால் பக்கத்தில் யாரோ ஒரு சப் ரிஜிஸ்ட்ராரை லீவ் வேக்கன்சியில் போடலாம். ஆனால் இவங்க கொடைக்கானல்லேருந்து கிறிஸ்டியன் பெயர் உள்ள ஒரு ஆளை கொண்டு வராங்க. இதெல்லாம் ஒரு உள்நோக்கம் இருக்குது. இதில் அதிகாரிகள் இதில் ஈடுபட்டிருக்காங்க. நான் இப்போ சொல்கிறேன், உயர் அதிகாரிகள் இன்க்ளூடிங் குமரகுருபர் இஸ் தி செக்ரட்டரி ஃபார் தி ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட், அறநிலையத்துறை அமைச்சர். அதே போல் அவர் இந்த பத்திரப்பதிவுக்கும் அவர் தான் செயலாளர். இப்போ அவர் உள்பட சில அதிகாரிகள் துணை இல்லாமல் இந்த சம்பவம் நடந்திருக்காது. நல்ல வேலையாக இது உடனடியாக கோர்ட்டுக்கு போய் அது கோர்ட் இல்லை கோர்ட் அதை நல்லிஃபை பண்ணிடுச்சு. சிபிசிஐடி விசாரணை பண்ணுது. சாட்சி கையெழுத்து போட்டவர் திமுக வார்டு செயலாளர், வாங்கினதா சொல்கிற ஆள் சாதாரண ஸ்கூல் டீச்சரு. 2 கோடி ரூபாய்க்கு அவர் எப்படி வாங்கியிருப்பார்? இப்போ இதில் வேறு யாரோ ஒரு புள்ளியினுடைய பினாமியாக வேலை நடந்துருக்குங்க. அந்த புள்ளி யாருன்றது சிபிசிஐடி விசாரணையில் வெளியே வரும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சப் ரிஜிஸ்ட்ராரு செக்கு கொடுத்தா எப்படிங்க ஏற்றுக்குவாங்க? உங்களுக்கு டிடி கொடுத்தா தான் ஏற்றுக்குவாங்க. செக்கு கொடுத்துருக்காங்க, அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. செக்கு பவுன்ஸ் ஆகிருக்கு 2 நாள் கழிச்சு, பணம் இல்லைன்னு. ஆனால் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இதுக்குள்ளே ஏதோ ஒரு சதி இருக்கிற மாதிரி தெரியலையா?
தப்பு பண்ணுறவன் அமைச்சராக இருக்கிறவன் இல்லை ஆட்டையை போடணும்னு நினைக்கிறவன், இது ஏதோ 2 விஷயம் எனக்கு தெரியுது. அமைச்சர் ரமேஷை ஃபிக்ஸ் பண்ணோம், அவர் மேலே வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக திட்டமிட்டு யாரோ ஒரு குரூப் வேலை செஞ்சுருக்கலாம். இல்லை அப்படின்னா ஜோசப் விஜயினுடைய ஆட்சி பழனி தண்டாயுதபாணி முருகனுடைய நிலத்தை ஆட்டையை போடுதுன்னு ஒரு மத கலவரம். இப்போ எங்கே தான் திருப்பரங்குன்றத்தில் நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு ஒரு முஸ்லீம் எம்பி போய் பிரியாணியை அவர் இருக்கிற ஹோட்டல்லாம் விட்டு அந்த உச்சியில் போய் தான் சாப்பிட்ணுமா மட்டன் பிரியாணியை? ஸோ தெர் ஆர் பீப்புள், அவங்க வந்து இது மத உணர்வு என்பது இருக்குது பாருங்கள், எந்த நேரத்துலையும் பற்றிக்கும். அதனால் அப்படி ஒரு கலவரத்தை கிறிஸ்துவர் இந்து இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. ஏன் எனக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாக டீப் ரூட் தான், அந்த ஜஸ்டின் கிறிஸ்டியனை 100 கிலோமீட்டர் வந்து இழுத்துன்னு வந்திருக்காங்க. ஜோசப் விஜய், ஜஸ்டின், தண்டாயுதபாணி கோயில் லிங்க் பண்ணுங்க. அப்போ ஒரு மத கலவரத்தை துவேஷத்தை தூண்டுவதற்கான ஏற்பாடு. ஸோ இதில் முழுமையாக விசாரிக்கணுங்க, எவனாக இருந்தாலும் உள்ள தூக்கி போடணும். அதான் என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டில் இப்போது முதலமைச்சராக இருக்கார், அடுத்து ஏதோ தேசிய அரசியல்லாம் வந்து விஜய் அவர்கள் களத்தில் இறங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியாவில் பல்வேறு யூடியூபர்ஸ்லாம் வந்து பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இது எப்படி பார்க்குறீங்க? தேசிய அரசியல் எதுவும் பண்ண போகிறாரா, இல்லை இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது விஜய் வந்துங்க ரொம்ப நிதானமானவர், அவர் உயரம் அவருக்கு தெரியும். அதனால் வந்து தேசிய அரசியல்லாம் இப்போ யோசிக்கவே மாட்டார். அவருடைய உணர்வு, அவருடைய கவனம்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், தமிழ்நாட்டை மேம்படுத்தணும். இதை தவிர அவர் கனவுல அவருடைய எண்ணத்தை அதையே 6 மாதத்தில் அழிச்சிருவோம், 3 மாதம் தாங்காதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இதை ஒரு 5 வருஷம் இந்த ஆட்சியை நிலைநிறுத்தி அவருடைய கனவு, அவருடைய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவதில் தான் விஜய் அவர்கள் இருப்பாரே ஒழிய, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவனுக்கு வியூஸ் வேணும், ரெவென்யூ வேணுன்றதுக்காக அவர் பேசுகிறதெல்லாம் ஹிந்தியில் இங்கிலீஷில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு அமுக்குறாங்கன்னா அது அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சுதந்திரம். காங்கிரஸினுடைய திட்டமாக இருந்தா, ஏன்னா அவங்க வந்து இந்தியா கூட்டணியில் தாவேக்காவை கொண்டு வரணுங்கிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் 2029 தேர்தல் வரப்போகுது. வட மாநிலங்களில், அதுவும் குறிப்பாக சவுத் இந்தியாவில் வந்து விஜய் பிரச்சாரம் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் திட்டம். அதாவது நீங்கள் சொல்கிறதில் பாதியை நான் ஒத்துக்கிறேன். அதாவது விஜய் வந்து நாட் ஓன்லி கன்ஃபைன் டு தமிழ்நாடு, விஜய்ன்ற இன்ஃப்ளூயன்ஸ். அன்றைக்கி பாருங்கள், கர்நாடகாவுக்கு போனார், மூகாம்பிக்கு எவ்வளோ கூட்டம் வந்தது பார்த்தீங்களா? அதனால் பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, டு சம் எக்ஸ்டென்ட் தெலங்கானா, இந்த ஒரு சதர்ன் ஸ்டேட்ஸில் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸு, அவருடைய மேஜிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு உதவும். அதை காங்கிரஸ் கணக்கு போட்டு தான் கூட்டணி மாறினது. பல காரணங்களில் ஆட்சியில் பங்கு மட்டும் இல்லை, யூட்டிலிட்டி ஆஃப் மிஸ்டர் விஜய். ஏன்னா டிஎம்கே வந்து லைபிலிட்டியாக தான் இருக்குது. டிஎம்கே கூட காங்கிரஸ் இருக்கிறதால வடநாடு பூரா பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, இந்து விரோதிகளோடு இவங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது இல்லை, மாறாக கிடைக்கிற ஓட்டு அவங்களுக்கு இல்லாமல் போகுது. நெகட்டிவ் கேம்பெயின் தான். ஸோ விஜயை வந்து அவங்க சவுத் இந்தியாவில் தங்களுக்கு ஆதரவை பெறுவதற்கு அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வடநாட்டில்னா அப்படின்னா ராகுல் காந்தி எதுக்கு இருக்கிறாரு, பிரியங்கா காந்தி எதுக்கு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவதுங்க, ஹிந்தி பேசாத யாரும் அங்கே போய் சோபிக்க முடியாதுங்க. என் பர்சனல் அனுபவம், என்னையே எங்கள் சங்கத்துக்கு பொதுச் செயலாளர் ஆகணும்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிவு பண்ணாங்க, நான் வேணான்ட்டேன். ஏன்னா மக்கள் மொழி, அங்கே இருக்கிற மொழி தெரியாத, ஹிந்தி தெரியாத நான் போய் என் இங்கிலீஷை வச்சுக்கிட்டு வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது. சாமானியன் மொழி ஹிந்தி தெரியணும் உங்களுக்கு. நேஷ்னல், இப்போ பாருங்கள், மல்லிகார்ஜுன் கார்கே நல்லா ஹிந்தி பேசுவார், சிதம்பரத்துக்கு ஹிந்தி தெரியாது, கேசி வேணுகோபாலுக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் பேசிகிட்டே இருப்பாங்க, வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் விஜய்க்கும் ஹிந்தி தெரியாது அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது படிச்சுட்டாரா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் விஜய் வந்துங்க அடுத்த 5 வருஷத்துக்கு ஈ வில் பி கன்ஃபைன் டு தமிழ்நாடு. அதுக்கு அப்புறம் என்ன ஆகிறார், ஒரு 2-3 முறை முதலமைச்சர் ஆன பிறகு ஜோதி பாசு மாதிரி இந்தியா பூரா ஃபேமஸ் ஆகி பிரதமர் ஆக்குறோன்னு மற்ற கட்சிகள்லாம் கூப்பிட்டுச்சு இல்லை, அந்த மாதிரிலாம் வரலாம். பட் நாட் இன் லெஸ் தேன் 15-20 இயர்ஸில் அந்த வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அதே நேரத்தில் இப்போது அவர் ஆய்வுலாம் எல்லா இடங்களுக்கும் போய் பண்ணிகிட்டு இருக்காரு. சமூக விடுதியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல்
நேற்று ஒரு இடங்களுக்கு வந்து ஆய்வு பண்ணதை பார்த்துருப்பீங்க. அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு அப்படின்னு பேசப்பட்டது. கடைசியாக வீட்டிலிருந்தே ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. அதே நேரத்தில் காலையில் வராரு, சாயந்தரம் வந்து சட்டமன்றம் அந்த தலைமைச் செயலகத்திலேருந்து கிளம்பிடுறாரு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இப்போது ஆய்வுகளும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றாக எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பாராட்டத்தக்க அளவுக்கு, மெச்சத்தக்க அளவுக்கு இருக்குது. இதுவரையில் பதவியில் இருந்த எந்த முதலமைச்சரும் செய்யாத விஷயம். நான் ஒன்று சொல்கிறேன். எம்சி ராஜா ஹாஸ்டல் சைதாப்பேட்டையில் சமூக நீதி விடுதின்றாங்க. அது ஆக்சுவலி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் தான் அது. அதில் 2-3 கம்ப்ளைண்ட் அவருக்கு நேராக போனதை அவர் அதை எடுத்துக்கிட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர், எந்த சீஃப் மினிஸ்டரும் வந்ததில்லை இது வரைக்கும், ஒரு எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலுக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட துறை அமைச்சருக்கே 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் சொல்லியிருக்கார். வன்னியரசுக்கு வர வச்சு நான் மற்றதெல்லாம் கேட்டார், பார்த்தாரு. அவர் பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா, இப்படி நின்றுக்கிட்டு கேட்டார். அமைச்சர்கிட்ட பேசுகிறவன் தான் இப்படி பேசுவான், ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பேசுகிறாங்க, இவர் இப்படி உட்காந்துட்டு இப்படி கேட்டுட்ருக்காரு. கேட்டது இல்லைங்க, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது, டாய்லெட்டெல்லாம் திறந்து பார்த்தாருங்க. ஆமாம். ஏங்க ஸ்டாலின் எத்தனை பார்த்துருக்கோம், அப்படியே செட் பண்ணி உட்கார வச்சுருப்பாங்க, க்ளீனாக இருக்கும் எல்லாம். யாராவது கிட்ட வந்தால் இப்படின்னு தட்டி விடுவார், கையெல்லாம் கொடுக்க மாட்டார், தெரியுமா உங்களுக்கு? ஸோ எவ்வளோ க்ளோஸாக இருக்காது. இவரை போயிட்டு என்னவோ ரீல் சிஎம்ன்றாங்க. இது மாதிரி வந்து இவர் 1 வருஷம் ஆட்சி பண்ணார்னா இவரை அசைக்கவே முடியாதுங்க. அதனால தானே 6 மாதத்துக்குள்ளே கருக்கு அழைக்கணும் அப்படின்னு பாடாத பாடுபடுறாங்க. அவர் ஏங்க ஈஸ் எ கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்னு அவர் நினச்சிக்கிறாருங்க. இ நீட் நாட் அட்டெண்ட் ஆஃபீஸ் எவ்ரிடே. என்ன 24/7 இஸ் த சிஎம். காலையில் 7 மணிக்கே போயிட்டு அவர் டியூட்டி ஆரம்பிச்சிடும், தெரியுமா உங்களுக்கு? உளவுத்துறை ஐஜி ரிப்போர்ட் பண்ணுவார் என்னெல்லாம் நடந்துட்டுருக்குதுன்ட்டு. ஸோ இஸ் ஆஃபீஸ் நாட் ஸ்டார்ட்ஸ் அட் 10 o'clock or 9 o'clock. செக்ரட்டரியேட்டுக்கு வராரு, வீட்டில் போனார்னா அவ்வளோதானா, ப்ரீஃபிங் இருக்கும், பல பேர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, அர்ஜென்ட் ஃபைல் பார்ப்பாங்க. ஸோ அதனால் 24 மணி நேரம் ஒரு முதலமைச்சர் பொறுப்பில், அது ஸ்டாலினுங்க அதுதான், நான் இவருக்கு மட்டும்தான் இல்லை. அதனால் இவரை பொறுத்தவரையில் ஒரு டெடிக்கேட்டடாக கமிட்டடாக வந்துட்டார். வருமானம், புகழ் எல்லாத்தையும் பார்த்துட்டு போதும் போங்கடா, என் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் வந்திருக்காரு. ஸோ அதில் அவர் கமிட்டடாக இருக்கார். அதில் என்ன தப்பு? ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக போகுது, சில மாற்றங்களோடு நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி வெங்கட் நாராயணன் வந்து ஆங்கில தொலைக்காட்சி சென்சார் போர்டு சொன்ன மாற்றங்களோடு. ஓகே, எப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்றும் விஜய் ஃபேன் கிடையாது, ஆனால் விஜய் நடித்த படங்களை நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். பல படங்களை, அவருடைய டான்ஸ், ஃபைட்டு, அதுவும் கத்தி மாதிரி ஒரு படம், மெர்சல் மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ் படங்கள் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வகையில் ஜனநாயகனையும் திரையில் போய் நான் இது வரைக்கும் பார்க்கல. இந்த ஆன்லைனில் இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு எப்போவுமே அந்த பழக்கம் இல்லை. இந்த மொபைலில் பார்க்குறது அதெல்லாம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். இந்த அமளி துமளியெல்லாம் அடங்குச்சுன்னா பார்க்கலாம். ஆனால் இப்போ நான் ஒன்று நினைவு கூற விரும்புகிறேன். என்னன்னா, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இந்த படம் வரணும். ஆக்சுவலாக பராசக்தி படத்தோட படம் இல்லை, 2 நாள் கழிச்சு தான். பராசக்தி 11ஆம் தேதி, இது 9ஆம் தேதி. அப்போ வந்து வரல. 5ஆம் தேதியே பிரச்சனை ஆரம்பித்தாச்சு, கோர்ட்டு வழக்கு எல்லாம் போயாச்சு. அப்போது இது மாதிரி ஒருத்தர் என்னை நேர்காணல் கண்டார். அப்போ என்கிட்ட இது மாதிரி கேட்டப்போ நான் சொன்னேன், எம்ஜிஆர் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் நடத்தும்போது அதிமுகவில் இருக்கிறாரு, அந்த படத்தை வெளிவர மாட்டேன்ட்டு மதுரையில் மேயர் முத்துன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வெளியே வர விட மாட்டோம், நீ எப்படி படத்தை கொண்டு வர பார்த்துக்கலாம். அதனால் எம்ஜிஆர் வந்துங்க அச்சப்பட்டு பாம்பேக்கு எடுத்துன்னு போயிட்டு தான் லேப் ப்ராசஸிங்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே படத்தை ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ண உடனே எம்ஜிஆர் ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மதுரை மேயராக இருந்த முத்துக்கு புடவை, வளையல் இதெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணி கட்டிக்க அப்படின்னு அனுப்பிச்சாங்க. ஸோ அது மாதிரி இந்த படத்தை இன்றைக்கி தடுக்கலாம். மேபி இதில் வந்து முருகன், ஐஎன்பி மினிஸ்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு நப்பாசை இருக்கலாம். இவர் கேம்பெயின் போக முடியல, இவர் படம் போச்சுன்னா நூக்கன் கார்னர் ரிமோட் ஏரியாவில் கூட அது இவருடைய பிரச்சாரத்தை பண்ணிடும். ஆகவே தேர்தலுக்கு முன்னால் இதை நிறுத்திடுவோன்னு தான் இவ்வளோ பண்ணுறாங்க. பரவாயில்ல, ஆனால் தேர்தலுக்கு பின்னால் அந்த படம் போட்டு தானே ஆகணும். அப்போ ஒரு சின்ன டைட்டிலில் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது தளபதி விஜய்க்கு பதிலாக
தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் நடிக்கும்னு போட வேண்டியிருக்கும்னு சொன்னேன். எப்போ? ஜனவரி 8ஆம் தேதி சொன்னேன், இன்றைக்கி சொல்ல. ஸோ அதனால் அந்த வகையில் எனக்கு வந்து உறுதியாக அவருடைய படங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, சின்ன குழந்தைலேருந்து டான்ஸ் ஆடும், புரியுதுங்களா? அதனால் ஆஸ் அன் ஆக்டர் இஸ் குட்டிங் த ஃபில்ம் இஸ் எ லாஸ் சினிமா உலகத்துக்கு. தியேட்டர் ஓனர்லாம் பேசுகிறாங்க பாருங்கள், இந்த படத்தை நாங்கள் ரொம்ப நம்பி இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பைசா பார்த்து யாரும் பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு ஒன்றுமே இல்லை இப்போ. அதனால் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் அவர் சினிமா விட்டு வெளியேறினது, அதை உச்சத்தில் இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாரு, அது உண்மைதான். அது வந்து பெரிய இழப்பு தான். பட் அதை விட பெரிய நல்லது தமிழ்நாட்டுக்கு நடந்துருக்குது இல்லையா? இது 3.5 மணி நேரம் தான். இது வந்து நாள் பூரா அவங்களுக்காக உழைக்கிறாரு, மக்களுக்காக. ஸோ ஐ வெல்கம் இஸ் டிசிஷன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.